இந்த உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த உலகத்துக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கு. என்ன பெயர் கொடுத்திருக்கு அப்படின்னா துக்காலயம் அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்திருக்கு. நம்ம இந்த உலகத்தை எப்படி வேணா பேர் கொடுத்துக்கலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம். ஹாப்பி நியூ இயர் கொண்டாடலாம், ஹாப்பி பொங்கல் கொண்டாடலாம், ஹாப்பி தீபாவளி கொண்டாடலாம். ஆனா சாஸ்திரம் சொன்ன விஷயம் என்னமோ இந்த உலகத்தை துக்காலயம் அப்படின்னு சொல்லி துக்கம் நிறைந்த இடம் தான் அப்படின்னு சொல்லுது. சோ அப்ப இந்த துக்கத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா சாஸ்திரத்தை பின்பற்றுவது மட்டும்தான். இந்த மாதிரி நியூ இயர் அப்ப ஒரு ஒரு ஆள் என்ன பண்றான் அப்படின்னா டிசம்பர் 31 என்ன பண்றான், நான் வந்து நியூ இயரை காட்டுல போய் கொண்டாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் ஊரை விட்டுட்டு காட்டுக்கு போய் அங்க போய் கொஞ்ச நாள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நியூ இயர் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டான். போனவன் என்ன பண்றான், காட்டுல ரொம்ப தூரம் உள்ள போயிட்டான். போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அங்க நிறைய காட்டுவாசிகள் கும்பல் இருக்குன்னு தெரிய வருது. சோ என்ன பண்றாங்க, காட்டுவாசிகள் அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓ ஓ ஹோன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. சோ தூக்கிட்டு போயிட்டு அவனுக்கு ஒரே பயம். ஐயோ நம்ம வந்து புது புத்தாண்டை வந்து சந்தோஷமா கொண்டாட நினைச்சோம், நம்மள இவங்க பிரியாணி செஞ்சு சாப்பிட போறாங்க இன்னைக்கு என்ன அப்படின்ட்டு என்ன பண்ணான், பயப்பட ஆரம்பிச்சிட்டான். சோ அதுக்கப்புறம் அவனை கொண்டுட்டு போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவனை அந்த காட்டுக்கு ராஜாவா மாத்திட்டாங்க. தங்களுடைய கூட்டத்துக்கு ராஜாவா மாத்திட்டாங்க. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா நம்மள கொல்லுவாங்கன்னு நினைச்சோம், நம்மள கொண்டு வந்து ராஜாவா மாத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறான். அப்புறம் அவன் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறதுனால ஒரு கேள்வி கேட்டான். ஏன் சார், என்ன வந்து நீங்க ராஜாவா மாத்திருக்கீங்க, நல்ல விஷயம்தான். ஆனா போன ராஜாவை என்ன பண்ணீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்திருப்பார்ல அவன் எங்க போனாரு அப்படின்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, எங்களுடைய குல வழக்கம் என்ன அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க ராஜாவை மாத்துவோம். இப்ப பழைய ராஜா என்ன பண்ணுவீங்க, பழைய ராஜாவை கொண்டு போயிட்டு பக்கத்துல ஒரு தீவு இருக்கு, அந்த தீவை தூக்கி போய் போட்டு வந்துருவோம். அந்த தீவுல தண்ணியும் இருக்காது, உணவு இருக்காது. அந்த தீவுல அவன் என்ன பண்ண வேண்டியது, சோறு தண்ணி இல்லாம சாக வேண்டியதுதான். இதுதான் நாங்க பண்ற வருஷம் வருஷம் வழக்கம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவனுக்கு பயம், ஒரே பயம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க, நம்மளே கொண்டு போயிட்டாங்க தூக்கி போட போறாங்க அப்படின்ற பயம். இப்ப நம்மள வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில விட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு யோசிச்சு பார்க்கணும். நம்மள காட்டுல கொண்டு போயிட்டு ராஜா வாழ்த்திட்டு இன்னும் ஒரு வருஷத்துல அவங்களை தூக்கிட்டு போயிட்டு நாடு கடந்து தூக்கி போட்டுருவோம், சோறு தண்ணி இல்லாம சாக வேண்டியதா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணு எனக்கு உங்க ராஜாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடி போயிருவோம், தப்பிச்சு ஓடி போயிருவோம். இல்லையா, சரி ஒரு வருஷம் இருக்குல்ல, இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போகலாம், எப்ப போவோன்னு தெரியாது இல்லையா, நான் போறது ஏப்ரலோ மேவோ ஜூனோ யாருக்கு தெரியும், ஒரு வருஷம் வரைக்கும் இருப்பான்னு தெரியல, இருக்கிற வரைக்கும் ஒரு வருஷம் அனுபவிச்சுட்டு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் கொஞ்சம் புத்திசாலி. அவர் என்ன பண்ணாரு, அந்த ராஜா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்ன பண்ணாரு அப்படின்னா நிறைய படகுகள்ல வீடு கட்டக்கூடிய பொருட்கள்லாம் ஏற்றி அனுப்புறாரு. விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாம் ஏற்றி அனுப்புறாரு. எங்க, அந்த தீவுக்கு. எங்க கொண்டு போய் தூக்கி போட போறாங்களோ அந்த தீவுக்கு கொண்டு போறாரு. அந்த தீவுல போய் என்ன பண்றாங்க, போய் நல்ல வீடு எல்லாம் கட்டிட்டாரு. மக்கள் தங்குவதற்கான பெரிய ஒரு நகரத்தை உருவாக்கிட்டார். அப்புறம் விவசாயம் பண்ணுவதற்கான இடத்தை உருவாக்கிட்டார். சோ இப்படியாக ஒரு வருஷத்துக்குள்ளார அந்த தீவை என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய ராஜாங்கம் மாத்திட்டாரு. ஒரு வருஷம் ஆனது, இவரை இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு அந்த தீவுல போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அங்க போயிட்டு அவர் மறுபடியும் ராஜாவா மாறிட்டார். சோ இந்த கதையை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாமும் இப்படிதான். ஒவ்வொரு வருஷம் புது வருஷம் பிறக்குது. புது வருஷம் பிறக்கவும் நம்ம எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் சொல்றோம். ஒவ்வொரு வருஷத்துல நம்முடைய கதைக்கு நாம தான் ஹீரோ, நம்ம தான் ராஜா. ஆனா இந்த ராஜாவுடைய கதை எப்ப முடியும், என்ன யோசிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல நாம் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போலாம் அப்படின்னு யோசிக்க கூடாது. இந்த உலகத்தை பயந்து போக கூடாது. அப்ப என்ன பண்ணும், அந்த ராஜாவை போல நாம் இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையில வாழும் பொழுது அடுத்த வாழ்க்கை நமக்கு என்ன வரப்போதோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்பயே தயார்படுத்திக்கணும். நம்ம இந்த ராஜா அதான் பண்ணார். அடுத்தது நம்ம தூக்கிட்டு போய் அந்த தீவுல போட போறாங்க. அந்த தீவுக்கு என்ன தேவையோ அதை இப்ப இருந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதான் புத்திசாலித்தனம். அதே போல நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையிலேயே அடுத்த வாழ்க்கை நாம் எதை அடைய போறோம் அப்படிங்கிற விஷயத்த முடிவு செய்து அதற்கான வேலையை பண்ணணும். அடுத்த வாழ்க்கை நமக்கு இதை விட நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னா இதை விட நிறைய புண்ணியங்களை செய்யணும். அடுத்த வாழ்க்கை இதை விட நான் வந்து பெரிய உயர்ந்த பிறப்புல பிறக்கணும் அப்படின்னா அந்த அத்தகைய நல்ல குணங்களை வளர்த்துக்கணும். இல்ல எனக்கு அடுத்த பிறவியே வேண்டாம், நான் வந்து மோட்சத்துக்கு போனேன், நான் பகவான் அடைஞ்சிட்டா போதும், எனக்கு மறுபடியும் இந்த உலகத்துல பிறவி வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்தி செய்யணும். சரி இப்படியாக நாம் இந்த உலகத்துல வாழும் பொழுதே இந்த உலகத்திலையும் சரியா வாழணும். அடுத்த உலகத்துக்கு தேவையான விஷயத்தை என்ன பண்ணுவோம், இப்பயே சேர்த்து வச்சுக்கணும். அதான் நமக்கு திருவள்ளுவர் சொல்லி கொடுக்குறார். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை யாங்குன்னு சொல்றாரு. உங்களுக்கு நல்ல கருணை நல்ல பக்தி இல்லைன்னா உங்களுக்கு அந்த உலகம் கிடைக்காது. பொருள் இல்லைன்னா உங்களுக்கு இந்த உலகம் கிடைக்காது. சோ நமக்கு ரெண்டுமே தேவை. இந்த உலகமும் தேவை, இந்த உலகத்தை விட்டுட்டு அந்த உலகத்துக்கு போக வேண்டிய வேலையும் தேவை. அப்ப என்ன பண்ணுங்க, வர ஜனவரி 1 இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. எப்படி எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கோம் பணத்தை போடுறதுக்கு, என்ன பண்ணுங்க உங்க வீட்லயே
உங்களுக்கு ஒரு நோட்ல என்ன பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவல் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் எத்தன மாலை ஜெபம் செஞ்சேன்? இன்னைக்கு நான் பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிட்டேனா? இல்லையா? இன்னைக்கு நான் பகவான பத்தி ஏதாவது கேட்டேனா? இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேனா? ஏதாவது ஒரு வகையில நான் பகவானுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக காரியத்த பண்ணேனா? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்மளோட அக்கவுண்ட். இந்த நீங்க ஆன்மீகமா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அக்கவுண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கு. இதுதான் உங்க கூட வரப்போகுது. ஒரு மனுஷன் போயிட்டான் அப்படின்னா, அவன் கூட வர்றது அவன் செஞ்ச புண்ணியங்களும், பாபங்களும் மட்டும்தான். சோ நம்ம என்ன பண்ணலாம்? தினசரி நம்முடைய புண்ணியமான விஷயங்கள் என்ன பண்ணலாம்? அக்கவுண்ட் வச்சுக்கிட்டே வரலாம். புது கணக்கு ஆரம்பிக்கலாம். புது வருஷத்துல. சோ இப்படியாக நம்ம என்ன பண்ணலாம்? இந்த வருஷத்த பிரயோஜனமா இத்தன வருஷம் எப்படி போனதோ தெரியாது. ஆனா இனிமேல வரக்கூடிய வருஷத்த நம்ம ஆன்மீகமா மாத்திக்கலாம். புது கணக்கு, ஆன்மீக கணக்க நம்ம என்ன பண்ணலாம்? வழிவகுக்க ஆரம்பிக்கலாம். சோ தினசரி நம்ம இங்க உங்களுக்கு சொல்லியே குடுக்குறோம். தினசரி இதுக்காக கம்பெனில டைம் ஒதுக்கி நம்ம என்ன பண்றோம்? எல்லாரும் சேர்ந்தே ஜெபம் பண்ணிடுறோம். சேர்ந்தே கேட்கிறோம். இது என்ன பண்ணலாம்? நீங்க வீட்லயும் பயிற்சி பண்ணலாம். இங்க மட்டும் செய்யாம, வீட்ல என்ன பண்ணலாம்? நீங்க காலையில எந்திரிச்ச உடனே ஒரு மாலையோ, இல்ல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாலை இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு தூங்கலாம். ரொம்ப எளிமையான வழிமுறை தான். ரொம்ப கஷ்டமான வழிமுறைலாம் கிடையாது. ஆனா இதுக்கான பலன் ரொம்ப உயர்ந்த பலனா இருக்கும். சோ இந்த மாரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு இந்த வருடம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு அது பாதிப்பு குடுக்காது. எந்த வருடமா இருந்தாலும் அது நமக்கு சந்தோஷமான வருடமா இருக்கும். எப்படிப்பட்ட குரு பயிற்சி, சனி பயிற்சி, எந்த பயிற்சி வந்தாலும் நம்மை பாதிக்காது. ஏன்னா கிருஷ்ணர் இருந்தார் அப்படின்னா. கிருஷ்ணருடைய துணை இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு எந்த விதமான கோள்களாலயும், எந்த கிரகத்தினாலயும், எந்த தோஷத்தினாலயும் எந்த பாதிப்பும் வராது. இது வந்து நீங்க எங்க வேணா சத்தியம் பண்ணி சொல்லலாம். ஏன்னா கிருஷ்ணருக்கு மேல நாராயணனுக்கு மேல உயர்ந்த தெய்வம் வேற யாரும் கிடையாது. நவக்கிரகங்களே நாராயணன வழிபட்டுட்டு இருக்கு. சோ அப்ப நம்ம எப்ப பகவான வழிபட ஆரம்பிக்கிறோமோ, அப்ப நமக்கு இந்த வருடமானது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி ரொம்ப சந்தோஷமான வருடம் வாழலாம். இது வந்து இந்த வருஷத்துக்கான ராசி பலன் கூட வச்சுக்கோங்க. நீங்க எந்த ராசியில வேணா இருக்கலாம். எந்த நட்சத்திரத்துல வேணா இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு பலன் தான். நீங்க பகவான வழிபடல அப்படின்னா, கண்டிப்பா எந்த ராசியா இருந்தாலும், எந்த நட்சத்திரமா இருந்தாலும், கண்டிப்பா குழப்பம், ஏக்கம், கவலை இதெல்லாம் அடைய போறோம். நீங்க எந்த ராசி, எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, பகவான வழிபட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்க பக்கத்திலே அண்டாது. இதுதான் இந்த வருடத்துக்கான ராசி